மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஏதாவது ஒரு விவாதத்துக்கு போயிட்டு நாம விவாதங்களை வைக்கிறோம் அப்படின்னாக்க, வாதங்களை வைக்கிறோம்னாக்க தர்க்க ரீதியாக என்ன பேசப்பட்டு இருக்கிறதோ அதுல இருந்து தான் நம்ம வாதங்களை வைப்போம். விஜய் அவர்கள் என்ன பேசி இருக்கிறார் அதுல இருந்தா நம்ம வந்துட்டு வாதங்களை வைப்போம். ஆனா இந்த ரமலான் மாதத்தில் எப்படி வாய் கூசாமல் பொய்யான கருத்துக்களை பரப்பி கொண்டு போக முடியுதுன்னு எனக்கு வந்துட்டு சத்தியமா தெரியல. ஒரே ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும்னு சொல்லட்டும், அதை காமிக்கட்டும், நான் கட்சியை விட்டா போறேன். இன்னைக்கு தேதியில அப்படியே துண்டை எடுத்து போட்டு கட்சியை விட்டு போறேன். நாம் தமிழர் கட்சியில என்னைக்காவது ஒரு இடத்துல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நாம நீங்க போட்டு காட்டுங்க எது சார் இல்ல முருகனை வழிபடணும்னு சொன்னீங்களா இல்லையா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் முருகனை வழிபடணும்னு அண்ணன் சீமான் சொன்னதாக சொன்னீங்களா இல்லையா? எடுத்து காட்டுங்க கட்சி விட்டு போறேன்னா. பொய் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னாரு. யாரு சொன்னாரு? இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை சொன்னாரா இல்ல திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறவன சொன்னாரா? இந்த ஊழல்வாதிகளை, இந்த கொள்ளையடிக்கிறவன, இது எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன சாத்தானின் பிள்ளைன்னு சொன்னாரு. ஆமா சொன்னாரு. அதற்கு பிறகு அதற்குண்டான விளக்கங்களை எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. பாஜகவுக்கு ஓட்டு கேட்டாங்க. பாஜகவுக்கு எந்த இடத்துல ஓட்டு கேட்டாங்க? அங்கே தமிழரசன் என்ற ஒரு தமிழன் நின்னாரு. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலரா கூட தமிழனுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற இடத்துல தமிழனுக்காக போய் நின்னாரு, குரல் கொடுத்தாரு. அதனால அண்ணன் சீமான் அந்த மேடையில வாக்கு கேட்டாரு. வாக்கு கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அத்தனை கொடிகளையும் இறக்க சொல்லிட்டு தான் வாக்கு கேட்டாரு. அது முதல்ல என்ன நடக்குதுங்கிற காலத்துல தெரிஞ்சுக்கோங்க. பழனி பாபா அவர்கள் பேசினாரு அப்படின்னாரு. பழனி பாபா திமுகவை பத்தி என்னெல்லாம் பேசினாருங்கிறத சொன்னாக்க உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நீங்க முட்டு கொடுக்கிற பெரியாரு இஸ்லாமியர்களை பாகிஸ்தானுக்கு போன்னு கூட சொல்ல, பாஜக சொல்ற மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கு போனாரு. நீங்க அதுக்கு முட்டு கொடுத்துட்டு நிக்கிறீங்க. இஸ்லாமியர்களுக்கு நீங்க வந்து சொல்றீங்க முருகன் வழிபாட்டை நாங்க எடுத்தோமா? யாரையும் படிக்க கூடாது, ஆடு மாடு ஒரு இடத்துல காட்டுங்க. ஒரே ஒரு இடத்துல படிக்க கூடாது என்று நாம் தமிழர் கட்சி சொல்லி இருக்கிறது என்றால் கட்சியை விட்டு போறனா? பொய்யா சொல்ல வேண்டியது. இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டு ரமலான் மாதத்துல எப்படி உங்களுக்கு வாய் கூசாம பொய் சொல்ல முடியுது? அனைவருக்கும் கல்வி, அத்தனை பேருக்கும் இலவசமாக கல்வி, படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இதை சொல்றது நாம் தமிழர் கட்சி. சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? கல்வியை இலவசமாக அத்தனை பேருக்கும் தரமாக கொடுப்போம். மருத்துவத்தை இலவசமாக அத்தனை பேருக்கும் தரமாக கொடுப்போம். எம்எல்ஏ பிள்ளையா இருந்தாலும் சரி, எம்பி பிள்ளையா இருந்தாலும் சரி, அமைச்சர் பிள்ளையா இருந்தாலும் சரி, அரசு பள்ளியில படிக்கணும் உத்தரவு போடுவோம். சொன்னது நாம் தமிழர் கட்சி. எதற்காக? அனைவருக்கும் தரமான கல்வியை கொடுக்கணுங்கிறதுக்காக. ராமனை வழிபடுவோன்னு வந்துட்டு நீங்க வந்துட்டு எதிர்க்கணுங்கிறீங்க. ஆம், ஒத்துக்கொள்கிறோம். நாங்க யார சொல்றோம்? எங்கள் முப்பாட்டன் ராவணனை வழிபடுவோம் சொல்றோம். எதற்காக? பாஜகவுக்கு நேர் எதிராக ஒரு சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்தணும். அதுக்காக சொல்றோம். தமிழர்கள் வழிபடவே கூடாதா? அப்போ தமிழர்களுக்கு என்று ஒரு வழிபாடு இருந்ததா இல்லையா? அந்த வழிபாட்டை மீட்டெடுக்கணுமா இல்லையா? அதை மீட்டெடுக்கிற போது திமுக, அதாவது பாஜக என்ன சொல்லும் தெரியுமா இல்லையா? நீ எல்லாம் சூத்திரன், உள்ள வரக்கூடாது, வழிபடாத அப்படிங்கும். திமுக என்ன சொல்லும் தெரியுமா இல்லையா? ஐயோ சாமி கும்பிடுறதெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவுக்குள்ளாது, அதனால நீ வழிபடவே கூடாது, வெளில போங்க. ரெண்டுமே உன்னை வழிபாட்டு தளத்திலிருந்து வெளியேற்றும். ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? தமிழருக்கென்று பாரம்பரியமாக வழிபாடு இருக்கிறது, அந்த வழிபாட்டை மீட்டெடுத்து அதன் வழியாக நாங்கள் வழிபடுவோம் சொல்லுது. இது எதற்கு எதிரானது? பாஜக இங்க தூக்கி வரக்கூடிய ராமனுக்கு நேர் எதிராக ராவண பாட்டனை நிறுத்துகிறது. நீ இந்து முன்னணின்னு கொண்டு வரியா? நாங்கள் வீர தமிழர் முன்னணின்னு வச்சு அதற்கு நேர் எதிராக முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி. பாஜகவை பேசுவதற்கு வக்கு இல்லாமல் நான் இப்பயும் கேட்கிறேன், பாசிச பாஜக பேசுற ஒரே ஒரு இடத்தை காட்டுங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அடிமையாக இருப்பது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பேசிட்டு போக கூடாது. நாம சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இங்கே இந்திரகுமார் அவர்கள் சொல்லும் போது சொன்னார், ஜெயலலிதா குற்றவாளி என்றால் பாலாஜியும் குற்றவாளி, செந்தில் பாலாஜி குற்றவாளி என்றால் ஜெயலலிதா நாங்க சொல்றோம். ஆமாஞ்சாமி ரெண்டு பேருமே குற்றவாளி தான். குற்றச்சம்பவம் இல்லாத நபர்களாக தலைவர்களாக தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். களத்தில் நாம் தமிழர் கட்சி நிக்கிறது. திரள் நிதியில நீங்க காசு நடத்துறீங்க அப்படின்னா திரள் நிதி வாங்கி தான் பழக்கம், மக்களுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஓசி என்ற பெயரில், லஞ்சம் என்ற பெயரில், இலவசம் என்ற பெயரில், மானியம் என்ற பெயரில் நீங்கள் திட்டங்களை அறிவித்து விட்டு அதுதான் மக்கள் நலத்திட்டம் நீங்க நம்பிக்கொண்டிருந்தால் அதுவல்ல. மக்களுக்கு உண்டான கல்வியை, மருத்துவத்தை, தரமான சாலையை, உள்கட்டமைப்பை இங்க கொடுப்பதுதான் சரியான ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்காக நாம் தமிழர் கட்சி நிக்குது. நீங்க எங்களை மீண்டும் மீண்டும் திரள் நிதி என்று சொல்லிக் கொண்டு கிண்டல் செய்வீர்கள். ஆனால் காலரை தூக்கி விட்டு சொல்லுவோம், ஆமா நாங்கள் திரள் நிதியில தான் கட்சி நடத்துறோம். ஏன் லாட்டரி காசுலயோ
பிளாக் டிக்கெட்லயோ கட்சி நடத்தல, திரள் நிதியில தான் கட்சி நடத்துறோம். மக்கள் தேர்ந்து பணம் வாங்கி மக்களுக்காக உழைக்கிறோம். இதுல என்ன தவறு இருக்கிறதுங்கிறத நான் கேட்கிறேன். இதுல என்ன தவறு இருக்குங்கிறத கேட்கிறேன். சரி, அப்ப மார்டின் யாரு சொல்லுகிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? மார்டின் யாரு ஒத்துக்கிறீங்களா? மார்டின் யாரு ஒத்துக்கிறீங்களா? மார்டின் யாரு ஒத்துக்கிறீங்களா? நீங்க மார்டின் யாரு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அத கூட லாட்டரி காசுல நாங்க பணம் வாங்கலன்னு சொல்லல. அவர் அந்த அளவுக்கு மனசாட்சி இருக்கிறத ஒத்துக்குவோம். சரி, அண்ணன் எழிலரசன் அவர்கள் சொல்லும் பொழுது GR ரேஷியோ 73% நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னார். பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு செல்லக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையை 73% உயர்த்தி இருக்கிறோம் அப்படின்னார். அடுத்ததாக வீடு கட்டுவதற்கு 3 லட்சம் கொடுத்து நாங்கள் மக்கள் எல்லாரையும் வீடு கட்ட வைக்கிறோம், குடிசை இல்லா தமிழகத்தை நோக்கி நாங்கள் தமிழகத்தை நகர்த்துறோம் அப்படிங்கிறார். நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, 67 ஆட்சிக்கு வந்தவங்க இந்த 2027 வந்துருச்சு, இன்னைக்கும் சொல்றாங்க குடிசை இல்லா தமிழகத்தை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி இருந்தால் அவர்களே வீடு கட்டிக் கொள்வார்கள். நீங்க ஏன் 1 லட்சம் கொடுக்கிற, 1.5 லட்சம் கொடுக்கிற, 2 லட்சம் கொடுக்கிற? நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்கள். வேலை வாய்ப்பை கொடுத்தால் அவர்களே வீடு கட்டிக் கொள்வார்கள். யார் சரியான தலைவன் என்றால், தைரியமாக இங்க சொல்லக்கூடிய தலைவன், தமிழ்நாட்டை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவன் யார்? ஒரே இதுதான் கேள்விதான், அறிவு சார்ந்த தலைவர் இங்க யார்? ஒரு மேடையில விவாதம், 4 முதல்வர் வேட்பாளர்கள் நிக்க முடியுமா? நின்னு விவாதிக்க தயாரா? துண்டு சீட்டு இல்லாம கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியுமா? மனசு அளவுல மக்களின் பிரச்சனையை மனதில் புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுவதற்கு இங்கு யாருக்காவது தைரியம் இருக்கிறதா? அவர்தான் இங்கு தலைவராக வர வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமான் தான். எங்கள் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய கொள்கைகளை தூக்கி கொண்டு வரக்கூடிய அண்ணன் சீமான் தான் தமிழ்நாட்டுக்கு இன்றைய தேவையான தலைவர் என்று கூறி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி திரு கார்த்திகேயன்.